ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் சூப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் சூப்பாக புதுசாக இருக்கேன்னு நீங்கள் எல்லாம் ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், 250 கிராம் போன் சிக்கன். எலும்பு இருக்கிற சிக்கன் தான் சூப்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை, 1 மராட்டி மொக்கு. இதுல இந்த ஜீரகம், சோம்பு, மிளகு இருக்கு இல்லையா, அதை மட்டும் இடிச்சு வச்சுக்கணும். குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 மராத்தி மொக்கு இருந்துச்சு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லாவே பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இடித்து சேர்த்துக்கலாம், அப்போ தான் சூப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கிட்டு கைவிடாமல் கலரலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் கிண்டுங்க. கண்ணாடி பதம் தான் என்னென்னா, வெங்காயத்தோட தோல் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு கிண்டணும். பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளியை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளின்றதுக்காக 1 தக்காளி நான் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போது 250 கிராம் அளவிலான சிக்கனை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப் செய்யறதுக்கு சிக்கன் வாங்குறப்போ எப்பயுமே எலும்போடு இருக்கிற சிக்கனாக வாங்குங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். இந்த டைமில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் சிக்கன் சீக்கிரமாக வேகும். அதோட அந்த ஃப்ளேவர்ஸும் சிக்கனுக்குள்ளே இறங்கும். அடுத்து மஞ்சள் தூளையும் மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவில் செஞ்சால் 3 பேர் இந்த சூப்பை தாராளமாக சாப்பிடலாம். இந்த டைமில் 1 கைப்பிடி அளவிலான கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கிறேன். அதோட உப்பு ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கரை மூடி 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லாஸ்ட் வீக் நம்ம சேனலில் முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சுட சுட சூப்போட கிறிஸ்பியான பக்கோடா வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், அதே டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டு தீர்த்துருவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ 6th விசில் வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ சிக்கன் நல்லாவே வெந்திருக்கும். அதோட எண்ணெய் தனியாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் 1 கைப்பிடி அளவிலான கொத்தமல்லியை இதில் சேர்த்து இறக்கிட்டேன். அவ்வளோதான், சிக்கன் சூப் ரெடி. இப்போ இதை நான் பவுலில் சர்வ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சூப்பில் மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து கோல்டாக இருக்கிறவங்க சாப்பிட்டா கோல்டெல்லாம் பறந்தே போயிடும். இந்த மாதிரி நாங்கள் போடுற டேஸ்டியான ரெசிபிஸை உடனே தெரிஞ்சுக்க யம்மி டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.